நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ். இந்த ஜெப கூடி கலந்து கொண்டிருக்கவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆல்டர் ஆஃப் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எல்லாரும் நம்ம அப்பாவை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மகிமை இந்த ஜெப கூடுகையில், இந்த கிருபா ஸ்கூல் வளாகம் முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய பிரசன்னம் அசைவாடும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி அப்பாவை நோக்கி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம் ஆமென் நேரப்பட்டும். ஆண்டவரை யாரும் வந்தவன் நம்ம திரும்பி செல்லவே கூடாது. ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு ஆமென், ஒரு புதிய கிருபையினால, புதிய பலத்தினால, ஒரு ஜெப அக்கினியினால எல்லாம் திரும்பி செல்லணும். ஆண்டவரே, ஏதோ சாமனா ஃபோன் பண்ணாங்க, ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ ஜோம் பண்ணோம் என்று ஆமென் யாரும் வந்து விடாதபடி ஒரு ஜெபத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு தாகத்தோடு இந்த ஜெப குடுவைக்கு வரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாய் துதியினால் முழங்கப்படட்டும், உங்கள் வாயில் துதியினால் முழங்கப்படட்டும். ஆமீன். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கட்டும், தொனிக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆமீன். தட்டைகளை உடைத்துப்படுகிற தேவன் அவர் நம்ம கூட இருக்கிறப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களையே தடுப்பேன். எல்லாரும் சொல்லலாமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களையே தடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்லதே பணிடம் இருந்து சொல்லுங்க எல்லாரும். வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருதே, என் கண்கள் ஏறெடுப்பேன். உங்க சத்தம் கேட்கட்டும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மீண்டுமாக எல்லாரும் வாயில திறந்து, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற அண்ணன் பால் விக்டரன் அவர்கள் முன்னால் வந்து ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். எல்லார் கண்களை மூடி அப்படி ஜெபத்தோடு ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் காத்திருப்போம். அப்படியே கண்களை மூடி ஒரு விசை கூட நம்ம ஆண்டரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நாள் மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வருகிற எல்லாரையும், வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை என்ன மன்னாவை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே திருப்தியாகி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற உம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தும், அன்பாய் அழைத்து வாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரே கர்த்தருடைய தூதை கொண்டு வந்திருக்கிற சகோதரருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் தேவனுடைய பரிசுத்தமான கரம் கூட இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தெரிஞ்ச ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன் என்று எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லாரும் பாட போறோம். கரங்களை கட்டி அல்ல, கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து. Thank you Lord. உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும். உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்த எனக்காக ஜீவன் தந்தீ. சொல்லுங்க எல்லாரும், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்த நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, எல்லாரும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். மீண்டுமாக, என் நாட்கள் முடியும் வரை, உங்க சத்தம் கேட்கட்டுமே, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். சொல்லுங்க எல்லாரும், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, விசுவாசம் சொல்லுங்களேன், ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளினாலும் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். சொல்லுங்க எல்லாரும், பாவி என்று என்னை, ஆமென், அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள் நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதி. மீண்டுமா சொல்லுங்க, என் நாட்கள், என் நாட்கள் மூடி, உங்க சத்தம் கேட்கட்டும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம், ஆமென், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். மீண்டுமாக, சிங்கக்கேவியில் நான், ஆமென், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். ஓ, சுட்டரிக்கும் அக்கினியில், ஆமென், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை, எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தோட, சிங்கக்கேவியோ, ஆமென், அவர் என்னை காத்திடுவார். கரங்களை வைத்தி, அவரே என்னை காப்ப, விசுவாசத்தோட, அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்,
சேனைகள் கொண்டு என்னை காப். எல்லாரும் சொல்லுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. கரங்களை வைத்தி அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோட எல்லாரும் சிங்கக்கேவியோ. சத்தம் வரமாட்டேங்க எல்லாரும். என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யார். சொல்லுங்க எல்லாரும். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்தும். சொல்லுங்க எல்லாரும். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி. மீண்டுமாக மீண்டுமாக. ஆமென். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க எல்லாரும். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. சொல்லுங்க. அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. இரண்டாவது கவி இப்படியாக சொல்கிறது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த பெரிய சூழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, பொல்லாத கிரியைகளா இருந்தாலும் சரி, என்ன பெரிய கட்டுகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உடை தெரிய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். உங்க வாழ்க்கையில அதிசயங்களை இன்னைக்கு செய்ய போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கோங்க. நீங்க சத்தமாக இந்த கவியை நீங்க மாத்திரம் பாட போறீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன், நீங்க தான் பாட போறீங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் ஆமென் சூழ்ச்சிகளை என ஒன்று செய்யாது என்று விசுவாசத்தோட நீங்க மாத்திரம் பாட போறீங்க. எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் உற்சாகமா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போயிட கூடாது. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே. பாடுங்க எல்லாரும். சூழ்ச்சிகள் என ஒன்று. உங்க சத்தம் கேட்கட்டுமே. ஆமென். ராஜ்யம். ஆமென். சூழ்ச்சிகள் என ஒன்று. அற்புதம் எனக்காக செய்வார். ஆமென். அதிசயமாய் வழி நடத்து. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். அற்புதம். கபா சந்திரிவிகவா. அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக. ஆமென். அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க எல்லாரும். என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். எல்லாரும் எழுந்து நின்று. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மீண்டுமாக. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீ. சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும். கண்மலையானவர். ஆமென். என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களா சைத்து
உயர்த்தப்படட்டும். துதி பலிகள் அவருக்கு நேராக ஏறெடுப்போம் எல்லாரும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள ஆமென். உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, எவ்வளவோ நன்மைகளை செய்தாரே சொல்லுங்க எல்லாரும். நன்மையை துதித்திடுவேன். கரங்களா செய்து ஆராதனை உமக்கு. சத்தம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. ஆராதனை உமக்கு. ஆமென். ஆராதனை உமக்கே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். ஆராதனை. நன்றி ஆண்டவரே உமக்கே. ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் சொல்லுங்க எல்லாரும். இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை. எல்லாரும் கேளுங்க. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை அனுப்பி கர்த்தர் பலத்த காரியை செய்ய போறாரு. ஆமென். the sweet time with Jesus. இந்த ஜெப கூடுகையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஒரு பரலோக அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி. ஆமென். மாம்சம் உள்ள யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு மீதும் ஆமென் ஒரு பலத்த அக்கினி ஆமென் கர்த்தர் ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் மாறினாலும் கர்த்தர் ஒரு நாளும் மாறாத தேவன். இன்னைக்கு அவர் உங்க கூட இருந்து அவர் பலத்த கிரிகளை அவர் செய்ய போறாரு. சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆமென் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து பாதுகாத்து வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி. இன்னும் ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இன்னும் ஜெப அக்கினி எங்களுக்குள்ள இன்னும் பற்றி பிடிக்கட்டும். சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சிந்தைகளை சிதறடிக்க பண்ணிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்துல எரிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த எல்லை முழுவதும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஒரு மகிமையின் மேகம் ஆமென், ஒரு மகிமையின் மேகம் மூடட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கின்ற தேவன், எங்களை காண்கின்ற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஆமென் எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்களே, உங்களுக்காக ஆமென். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. உங்க பிரசனத்துக்காக நன்றி. எங்க ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துவீராக. இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. யாரும் வந்தவன் நம்ம திரும்பி செல்லவே கூடாது. ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பலன், ஒரு பலன் பலன் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். எரியோ போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெறிக்கப்படட்டும். ஆலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீங்க. இன்னும் ஜெபாவிய பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க எல்லாரும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. சொல்லுங்க எல்லாரும். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஆமென். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாரும் சேர்ந்து என்னை காண்பவரே.
அனுதினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தால், சொல்லுங்க எல்லாரும், நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து, நான் நடந்தால் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாரும் கரங்களா செய்து, நன்றி ராஜா. ஆமென். இயேசுரா, உங்க கரங்கள் உயர்த்தப்படட்டும். நன்றி. எல்லாரும் சேர்ந்து உங்க சத்தம் கேட்கட்டும். சூரா, அவருக்கு நன்றி செலுத்தி மீண்டுமாக, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, எபினேசரே ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, என் மனவாளரே மக்கு எபினேசரே ஆராதனை. அவருக்கே ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுங்க எல்லாரும், நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உன் பாதத்திலே, மண்டியிடுவேன். எபினேசரே, எபினேசரே உமக்கு என் துணையாளரே உமக்கு. உங்க சத்தம் கேட்கட்டும். எபினேசரே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாரும் சொல்லுங்க, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். நான் உங்க சித்தம் செய்யணுமே. என் எண்ணமெல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய். எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா நான் உங்க சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஏதோ நான் கிறிஸ்தவனா இருக்க கூடாது, உங்க சித்தம் செய்யணும். நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா, அவருடைய சந்நிதிக்கு நம்ம செல்லணும்னா அவருடைய சித்தம் செய்யணும். ஆண்டவரே நான் உங்க சித்தம் செய்யணும். அதற்காக என்ன பலப்படுத்துவீராக. ஆமென். அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்கள் மீது ஆண்டவரே எனக்கு ஒரு பாரத்தை கொடுப்பீராக. எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். ஆண்டவரே என்னுடைய இருதயங்கள்லாம் உடைக்கப்படட்டும். ஒரு கூட்டம் ஆண்டவரே விக்கிரகத்தை நோக்கி கிழக்கே மேற்கே தெற்கே என்று அலைந்து கொண்டிருக்க ஜனங்களை நீங்க ரட்சிங்க, சந்திங்க. அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்க சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க. ஆமென். நிறைய காரியங்கள் நாங்கள் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்க போயிடும், திருச்சபைக்காக ஜெபிக்க போயிடும், ஊழியர்களுக்காக ஜெபிக்க போயிடும், குடும்பங்களுக்காக ஜெபிக்க போயிடும். ஆமென் ஆமென். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போயிடும். ஆமென். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போறாரு. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா நன்றி செலுத்துங்க. ஆமென் ஆமென். கர்த்தருடைய மகிமை வானத்திலிருந்து ஒரு பலத்த அக்கினி இறங்கி வந்து பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். நம்ம மத்தியில ஆமென் ஜெம்ஸ் ஊழியத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிற அண்ணன் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் முன்னால வந்து அவங்க ஜெபத்தை நடத்த போறாங்க. ஜெப நிலையில எல்லாரும் முழங்கால் படிடுவோம். அவங்க ஜெபத்தை நடத்த போறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையும் அவங்களே கொடுக்க போறாங்க. ஆமென். முடிஞ்சவங்க முழங்கால் போடலாம், முடியாதவங்க நீங்க உட்கார்ந்துக்கிடலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு 3 காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய
நம்மளுடைய தேசத்தில் வரப்போகிறதான இந்த தேர்தலுக்காக இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போம், இந்த வேளையில் ஜெபிப்போம். சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த வருஷத்தில் இருக்கிற 5 மாநிலங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரியும், வெஸ்ட் பெங்காலுக்காக, அஸ்ஸாமுக்காக, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 5 மாநிலங்களிலேயும் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்குள்ள ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் தேர்தல் நடக்கக்கூடிய நாட்களை நான் சொல்லுகிறேன். குறிப்பாக அந்த நாட்களை சொல்லி அந்த நாட்களில் ஆண்டவருடைய ஆளுகை அந்தந்த இடங்களில், மாநிலங்களில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் 2 நாட்கள் தேர்தல் நடக்கிறது. ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில். அஸ்ஸாமில் ஏப்ரல் 9, தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23, கேரளாவில் மற்றும் பாண்டிச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கிறது. இதனுடைய கவுண்டிங் எல்லா 5 மாநிலத்துக்கும் மே 4ஆம் தேதி கவுண்டிங் நடக்க இருக்கிறது. இங்கே இருக்கிற தொகுதிகளையும் நம்ம சொல்லி நம்ம இணைந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் உச்சரித்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் அதை அங்கீகரித்து கிரியை செய்வார். தமிழ்நாட்டில் மாத்திரம் 234 தொகுதிகள் இருக்கின்றன. பாண்டிச்சேரியில் 30 தொகுதிகள், கேரளாவில் 140 தொகுதிகள், அஸ்ஸாமில் 126 தொகுதிகள், மேற்கு வங்காளத்தில் 294 தொகுதிகள், மொத்தம் 824 தொகுதிகளில் 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது. நல்ல கண்ணு மூடி இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே 5 மாநிலங்கள் ஆண்டவரே, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஆண்டவரே தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 5 மாநிலங்களை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. தேவனுடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த தேர்தலை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தேர்தலுக்காக செயல்படுகின்ற ஆண்டவரே, அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை தேர்தல் அதிகாரிகள், ஆண்டவர் மாவட்டத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் எல்லாரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரை நீர் அவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் ஆண்டவரை ஒரு பக்கமாய் சார்ந்து செயல்படாதபடிக்கு நடுநிலையாய் நின்று செயல்படக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. அவர்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தேர்தல் காலங்களில் ஆண்டவரே தேர்தலுக்காக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஞானமாக இருக்குன்னு உதவி செய்யுங்கப்பா. எந்த விதத்திலும் தேவையற்ற காரியங்கள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, விசேஷமாக 825 ஆண்டவர் தொகுதிகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. இந்த தொகுதிகளெல்லாம் ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவாவியுடைய ஆளுகை கடந்து வரட்டும்படி ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் எந்த விதத்திலும் மனுஷீக வல்லமைகளோ ஆண்டவர் தேவையற்ற சாத்தானின் தந்திரங்களோ கிரியை செய்யாதபடி இப்பொழுதே நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற போட்டியை நிற்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரை யார் ஆண்டவரே இந்த ஆண்டவர் எங்கள் அந்த 5 மாநிலங்களுக்கு வந்தா ஆண்டவர், சட்டசபைக்கு வந்தா ஆண்டவர், அந்தந்த மாநிலங்களை அவங்க பிரயோஜனமாக இருக்கும், ஜனங்களுக்கு நன்மை தருமோ அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவரே அப்போ சுய நோக்கத்தோடு அல்ல, சுய லாபத்திற்காக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய மாநிலத்துக்கு நான் நன்மை செய்யணும், என்னுடைய பகுதி நன்மை செய்யணுங்கிற அப்படிப்பட்ட உணர்வுடைய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட, அதன் மீது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் யாரை கொண்டு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் சித்தமாக இருக்க அவரை கொண்டு வாங்கப்பா. ஆமென் தகப்பனே. ராஜாக்களை ஏற்படுத்தியவர் நீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை யாரை கொண்டு வர வேண்டுமோ, யாரை ஆண்டவரை தள்ளிவிட வேண்டுமோ அவர்களை தள்ளி ஆண்டவரை கொண்டு வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எங்கள் மாநிலங்களில் 5 மாநிலங்களில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும்படியா ஆண்டவர் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியா ஆண்டவரே அப்பா அந்த மாநிலங்களில் நல்ல நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட, அதிர்த்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, உயர்த்தப்பட நீ உதவி செய்ய வேண்டுமா எனக்கு நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா தேர்தல் நாளை கருத்தில் தருகிறோம். எந்த விதமான தேவையற்ற அசம்பாவிதங்களோ தேவையற்ற காரியங்கள் நடக்காதபடி ஆண்டவரை எல்லா வன்முறை கிரிகளை இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்திரத்தில் உம்முடைய கரங்களில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாக்கு எந்திரங்கள் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே.
தகப்பனே ஆண்டவரே, விசேஷமாக ஏப்ரல் ஆண்டவரே மே 4ஆம் தேதி ஆண்டவர் வாக்கு எண்ணுகிற நாட்களை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நாட்களை நீர் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரை நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா எனக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாளிலும் ஆண்டவரே எந்த விதமான தேவையற்ற குழப்பங்களோ பிரச்சனைகளோ எதுவும் வராதபடி நீ பாதுகாத்து ஜெபிக்கிற ராஜா. இந்த 5 மாநில தேர்தல் நிமித்தமாக உங்க நாமம் மகிமைப்படணும், உங்க நாமம் உயர்த்தப்படணும், தேவராஜன் கட்டப்படணும். இந்த மாநிலங்களில் ஆண்டவர் நல்லாட்சி நடைபெறணும். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அடுத்ததாக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலங்களில் நம்ம அதிகமாய் கேள்விப்படுகிற ஒரு செய்தி, இன்றைக்கி இளம் தலைமுறைகள் அநேக கிரைம் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கடந்த வருஷங்களை காட்டிலும் கடந்த 2 அல்லது 5 வருடத்திற்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. அந்த க்ரைம் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிக்கும் போது சொல்கிறாங்க, இது வந்து போதை பழக்கத்தில் அதை செய்கிற நிறைய க்ரைம் டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்க, வாலிப பருவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த குற்ற செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க பயன்படுத்துகிற போதை வஸ்துக்கள் அப்படின்னு ஒரு காரணத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நடக்கிற க்ரைமில் அதிகபட்சமாக இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறதுனால தான் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நான் கொலை செஞ்சிட்டேன், இல்லை நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேன் என்கிறது போல் இன்றைக்கி அதிகமான நம்ம வந்து கேள்விப்படுகிறோம். இன்றைக்கி மலேசியா, சிங்கப்பூர்லெல்லாம் இந்த போதை வஸ்துக்களை காவல்துறையினா அந்த அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா அவங்களுடைய நிலை அவங்களுக்கே தெரியலை. இன்றைக்கி நாம் அதனுடைய பிகினிங்கில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விழிப்போடு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம தேசத்தை விட்டு அகற்றணும். நல்ல கரங்களை உயர்த்துறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய தேசத்தின் எல்கை, நம்முடைய மாநிலத்தின் எல்கை, நாம் இருக்கிற இடத்தினுடைய எல்கைகளை விட்டு இந்த காரியங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி 7-8 விதமான போதை வஸ்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை பயன்படுத்துகிற வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், நாம் இன்றைக்கி தூத்துக்குடி பட்டணத்தில் இங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் பயன்படுத்துகிற அளவுக்கு தாராளமாய் மாறிவிட்டது. அரசாங்கத்தாலேயோ இன்றைக்கும் இங்கே இருக்கிற காவல்துறையினாலேயோ அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நம்ம ஜெபிப்போ, ஆண்டவர் இந்த எல்கைகளை விட்டு இந்த காரியங்களை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும். நல்ல வைராக்கியம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த க்ரைம் ரேஷியோ, இந்த குற்ற செயல்கள் எல்லாம் நம்முடைய இடங்களை விட்டு, நம்முடைய எல்கைகளை விட்டு, மாநிலத்தை விட்டு, மாவட்டத்தை விட்டு, தேசத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும். நல்ல வைராக்கியமாக நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நின்று யாராவது ஒருத்தருடைய கைகளை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற டாக்டர் ஜோ பிரபாகரன் அவங்க இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. யார் ஜெபத்தை நிறுத்தாதங்க, நம்ம இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், தோத்துரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெப குறிப்புக்காக வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தில் எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த போதை பழக்கத்தில் அடிமையாகி ஆண்டவரே அநேக குற்ற செயல்களை செய்து அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த போதை பஸ்ஸுக்கு அடிமையாக இருக்க ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சகல கட்டுக்களிலிருந்து நீங்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அந்த துன்மார்க்கத்தின் ஆவியின் பிடியிலிருந்து அந்த முக்கிளைகளை நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட பிஸ்னஸை செய்கிற பிள்ளைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த மாஃபியா கும்பலை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு மக்களை தகப்பனே கவர்மெண்ட் அவர்கள் மேலே நல்ல தண்டனை கொடுக்கும்படியாய், ஆக்ஷன் எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட கும்பல்கள் அனைவரையும் ஒடுக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வீணான தொழிலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வியாபாரத்தை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி குணப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இதில் பாவ செயலான காரியம் என்பதை உணர்ந்த ஆண்டவரே அந்த காரியங்களிலிருந்து, அந்த பிஸ்னஸிலிருந்து அவர்கள் விடுதலை அடைவார்களாக. இதை கொண்டு அவர்களுக்கு சாபத்தை சேர்த்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே அப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்வீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அரசாங்கமும் அப்படிப்பட்ட மக்கள் மீது தகப்பனே தீவிர நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. அதில் ஈடுபடுகிற அரசியல்வாதி
வியாதிகள் அவர்களுக்கு துணை போகிற அரசாங்கத்தின் மக்களும் தகப்பனே அரசாங்கத்தில் இருக்கிறவர்களும் அதுக்கு துணை போகாதபடிக்கு ஆண்டவரே ஏற்ற ஆக்ஷனை எடுக்கத்தக்கதாக நடவடிக்கை எடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் அதில் நேர்மையாக நடந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே எங்கள் தேசத்தில் இந்த போதை இப்பொழுதுதான் நிறைய பெருகி கொண்டு இருப்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த இதோடு நின்று போகட்டும் ஆண்டவரே, இதோடு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. இது மென்மேலும் பரவாதபடிக்கு தேவன் தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பழக்கங்களில் பழிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரே தகப்பனே நீர் விடுதலை செய்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக. பெரிதான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே 60% மேலே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, வருங்காலம் அவர்கள் கயத்திலே இருக்கிறது ஆண்டவரே. வருங்கால மன்னர்கள் ஆண்டவரே, தகப்பனே வருங்கால ஊழியக்காரர்கள், திருச்சபை தலைவர்களாக வேண்டிய மக்கள் ஆண்டவரே. தகப்பனே அவர்களை நீர் இந்த சிறு வயதிலிருந்து ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்முடைய சித்தம் செய்கிற மக்களாக அனைவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டியராகி அவர்கள் உம்மை நினைக்கணும் ஆண்டவரே, உம்மை அறியணும், உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக வளர்வார்களாக. பெரிதான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இனி ஒரு காரியத்துக்காக கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே அமர்ந்து கொள்ளலாம், இல்லை முழங்கால் படியிட்டு கொண்டு ஒருத்தருடைய கரங்களை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபிக்கிற நீங்களும் நானும் இருக்கிற இந்த தூத்துக்குடி பட்டணம் ஆண்டவரால் நேசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தெய்வமாக தொழுது கொள்ள வேண்டும். இங்கே ஒரு குற்றமும் ஒரு கிரைமும் இந்த பட்டணத்தில் நடக்கக்கூடாது. கொலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. உங்களுடைய என்னுடைய ஜெபங்கள் இந்த பட்டணத்தினுடைய வான மண்டலங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். வான மண்டலங்களில் கர்த்தருடைய மகிமையானது இந்த தூத்துக்குடி பட்டணம் முழுவதை நிறைத்திருக்க வேண்டும். இங்கே எந்த ஒரு தீமை, எந்த ஒரு அக்கிரமம், எந்த ஒரு துன்மார்க்கமும் இந்த பட்டணத்தில் செய்ய நினைத்தாலோ அது நடக்கக்கூடாது, அது நிறைவேறக்கூடாது. எந்த மனுஷனுடைய எல்லா விக்கிரகத்தினுடைய கிரியைகளோ மாந்திரீகங்களோ ஒரு மனுஷனுக்கு விரோதமா இன்னொரு மனுஷன் செய்ய நினைக்கிற எதுவும் இந்த பட்டணத்தில் நிறைவேறக்கூடாது. ஏன்னா ஜெபிக்கிற நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற, அபிஷேகத்தை வாங்கி இருக்கிற நீங்களும் நானும் இருக்கிற இந்த பட்டணத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல பக்கத்தில் இருக்க ஒருத்தருடைய கரங்களை பிடித்து கொண்டு நம்ம இணைந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இதற்காக நம்ம முன்னாடி வந்து சிஸ்டர் கிறிஸ்டி அவங்க, பாஸ்டர் அந்தோணிராஜ் பாஸ்டருடைய மனைவி ஒய்ஃப், அவங்க முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பட்டணத்தின் மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அசைவாடுவீராக ராஜா. ஆமேன் ஆண்டவரே. எத்தனையோ துர்க்கிரியைகள், ஆமேன் ஸ்தோத்திரம், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா உம்முடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எல்லா மந்திர தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் ராஜா. தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கை விட்டு தடுமாறாதபடிக்கு கர்த்தாவே, பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே நீர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நிலைநிறுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், சீர்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வன்முறைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகட்டும் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. மன கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. மெய்யான தேவன் யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தாவே எங்கள் பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்தை
வார்த்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் தொட்டு ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை எங்கள் பட்டணத்தின் மேலே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தரப்போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பட்டணத்தின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்ப போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நம்ம ஒரு சில காரியங்களுக்காக இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆமீன். கடந்த மாத மினிஸ்ட்ரி எல்லா மினிஸ்ட்ரியிலையும் கர்த்தருடைய மகிமை இடைப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண. கடந்த மாதத்தில் சாமனனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். நிறைய மினிஸ்ட்ரிகளை கர்த்தர் ஆமீன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பலத்த கிரிகளை கர்த்தர் எல்லாரும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் கேட்கட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 4 கேர்சலுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபை நகர், தாளமுத்து நகர், கேம்ப் 1, மீளவிட்டான் 4 பிரேயர்ஸலுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். திரளான ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமீன், ஆமீன். புறஜாதி மக்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் ஆண்டவரே ஹல்லேலூயா கட்டப்படக்கூடிய கிருபையில கொடுங்க. ஆமீன். உங்களுக்குள்ள எழும்பி பிரார்த்திக்கூடிய கிருபையில கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த மாதத்தில் அண்ணன் ஹல்லேலூயா சிங்கப்பூர் ஆமீன் அந்த இடத்துல கர்த்தர் அண்ணனை வல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்க. மலேசியா, சிங்கப்பூரில் கர்த்தர் அண்ணனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கார். எல்லாம் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆமீன் கர்த்தர் அண்ணனை அந்த இடத்துல மினிஸ்ட்ரியில் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். இன்னும் அந்த மினிஸ்ட்ரியில் கர்த்தர் பலத்த கிரியில் கர்த்தர் செய்யணும். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாத கடைசியில் ஒரு வாலிபர் கேம்ப் முக்கூடல் பட்டணத்தில் ஆமீன் வாலிபர் கேம்ப் இருக்குது. எல்லாம் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திரளான வாலிபர்ல ஆமீன் இந்த முக்கூடல் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். சாயர்பத்தில் ஜெம்ஸ் ஜெனாக்ஸ் அந்த ஆளில் அந்த வாலிபர் கேம்பில் கத்துற அண்ணனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். தொடர்ந்து அண்ணனை பயன்படுத்துங்க. ஆமீன். அந்த இடத்துல பலத்த கிரிகளை நீங்கள் உண்டு பண்ணுவீராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மாத கடைசியில் மே மாதம் ஆமீன் ஃபர்ஸ்ட்ல ஆமீன் கத்துற ஆமீன் உடுமலைப்பேட்டை அந்த இடத்துல கத்துற அண்ணனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அதற்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த இடத்துல கத்துற ஆமீன் சாமனனை வல்லமையாக எடுத்து கற்று பயன்படுத்தணும். எல்லாரும் ஆமீன், ஆமீன். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மே 23ஆம் தேதி ஆமீன் நடக்கக்கூடிய அந்த யூத் கேம்புக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கேவிக்கின சர்ச்சில் வச்சு இந்த யூத் கேம்ப் சாமனால் நடத்துகிற அந்த யூத் கேம்ப் மே 23ஆம் தேதி. எல்லாம் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரதர் ராஜு அண்ணனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். ஆமீன். திரளான வாலிப பிள்ளைய வரணும். திரளான வாலிப பிள்ளையெல்லாம் ஆமீன் ரட்சிக்கப்படணும். அதற்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த மாதம் ஜெப கூடுக மே 6ஆம் தேதி. யாரும் மறந்துடாதீங்க. மே 6ஆம் தேதி ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் ஜெப கூடுக இந்த இடத்துல நடக்கும். எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆமீன். நீங்கள் மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்க எல்லாரும் நீங்கள் கூட்டு வரணும். ஆமீன். மீதியான நேரத்தை நம்ம மத்தியில் இருக்கிற அண்ணன் செல்வகுமார் அண்ணன் ஜெம்ஸ் ஊழியத்தில் உள்ள செல்வகுமார் அண்ணன் அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் திருப்பிக்கோங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். யாக்கோபு 5வது அதிகாரம். யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய கடைசி 4 வசனங்கள். இதை நம்ம நிறைய நேரங்களில் வேதத்தில் நம்ம வாசித்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளில் பிரசங்கங்களில் நம்ம கேட்டிருப்போம். இங்கே இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த சகோதரன் என்று சொல்லப்படுகிற ஒருவர். இவர் எலியாவை குறித்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒருத்தரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு ஒன்லைனில் சொல்லுங்க. கடந்த நாட்களில் மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. இந்த ஆல்நைட் ப்ரேயருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அண்ணன். அப்போ அவங்க இங்கே இருக்கிற பிரேமண்ணனை சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு வார்த்தையில் சொன்னாங்க, அவர் ஒர்ஷிப் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போது ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தையில் ஒரு ஒன்லைனில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
ஒருத்தரை பற்றி ஒரு வார்த்தையில் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஒன்லைனில் என்ன சொல்லுவீங்கன்ட்டு. இப்போது எலியாவை பல முறை நம்ம வேதத்தில் வாசித்திருப்போம், பல நிலைகளில் நம்ம பிரசங்கங்களில் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு நிருபத்தை எழுதின யாக்கோபு எலியாவை ஒரு வார்த்தையில் சொல்கிறார், ஒன் லைனில் எலியா யார் என்று அவர் சொல்லுகிறார். அதை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 5 அதனுடைய 17-18. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நல்ல கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோம். எலியா இந்த ஒரு அற்புதத்தை மட்டும்தான் செஞ்சாரா? கிடையாது. அவருடைய வாழ்க்கை துவங்கும் பொழுதே அவர் மழை நிற்கும்படியாகத்தான் அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஜோமணி முடித்த உடனே அவர் கேரி தாற்றங்கடையில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்கு. வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணின பின்பு அவர் அற்புதமாக அவங்களுக்கு உணவு கொடுத்தார். இந்த ரெண்டுக்கு நடுவில் இங்கே தான் ஒன்று வாசிக்க முடியும். ஒரு காகம் அவருக்கு ஒரு உணவை கொண்டு வர்றது. இதை யாக்கோபுக்கு பெருசாக தெரியலையா, இல்லை இதை அவர் நோட் பண்ணலை, இதை அவர் ஹைலைட் பண்ணி அவர் எழுதலை. அப்புறம் இன்னொரு அற்புதம், அவர் சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு போக சொல்கிறாரு. அங்கே மாவு எண்ணெயும் என்ன ஆகலை, குறையலை. அதை இந்த யாக்கோபு எழுதலை. அவருடைய பிள்ளை மரித்து போகிறது, அதையும் யார் எழுதலை, யாக்கோபு எழுதலை. ஆனால் ஒன்றை எழுதுகிறார், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினா, மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்தான், மழை பெய்யலை. மறுபடியும் ஜெபித்தான், மழை பெய்தது. இவ்வளவுதான் யாக்கோபு இந்த எலியாவை குறித்து ஒரு வார்த்தையில் ஒன் லைனில் எழுதப்பட்ட ஒரு காரியம். ஏன் அப்படி யாக்கோபு எழுதுகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் திருப்பிக்கோங்க, 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம். ஒருவேளை இந்த 17வது அதிகாரத்தில் இருந்து தான் எலியாவுனுடைய காரியம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் 16ல் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, 32. 1 ராஜாக்கள் 16:32. பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் என்று யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? ஆகாப் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பாகால் இந்த எசபேல் என்கிற ஒருத்தியின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள, இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைமை பட்டணமான சமாரியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்போ இந்த பாகாலுக்கு அந்த ராஜா பலிபீடம் கட்டி ஜனங்களை அவன் சோரம் போக்குகிறான். இதில் என்ன இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். பாகால் மலைக்கு கடவுள், பாகால் பனிக்கு கடவுள். அவங்களுக்கு பாகால் என்பது மலைக்கும் பனிக்கும் கடவுள். அப்போ இந்த விளைச்சல் விளையணும், அங்கே இருக்கிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா இவங்க தொழுது கொள்ளுகிற இதுதான் காரணம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த பாகால் தான் மலைக்கும் பனிக்கும் கடவுள். மழையும் பனியும் பெய்யும் பொழுது தான் என்ன வருது? விளைச்சல் வருது. இதைத்தான் அவங்க சாப்பிட்றாங்க. அன்னைக்கு இருந்த பெரிய பிஸ்னஸ் கால்நடை. அப்போது ஆடு மாடுகள் நல்ல செழிப்பாக இருக்கணும்னா என்ன தேவை? மழை தேவை. அப்போ இந்த மழையை தர்றது யாருன்னு அவங்க நம்பினாங்க? இதை யாருக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளேயும் கொண்டு வந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு என்ன வந்துச்சு? வைராக்கியம் வந்துச்சு. அல்லேலூயா, இருக்கீங்களா? இந்த யாக்கோபு சும்மா எழுதலை. இவர் மழையை நிறுத்தினார், மழையை திரும்ப ஜெபிச்சார், மழை வந்துச்சுன்னு சும்மா எழுதலை.
மொத்த முழு எலியாவினுடைய வாழ்க்கையையும் ஒரே வார்த்தையில் இவர் இப்படி சொல்லுகிறதற்கு ஒரே ஒரு காரணம்தான், இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த பாகால் மழைக்கும் பனிக்கும் கடவுள், இது எங்களை வாழ வைக்குதுன்னு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? வைராக்கியம் வந்துச்சு. ஜெபிக்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். இவன் போய் முழங்காலம் முடக்கி ஜெபிக்கிறான், இவன் கட்டளை இடுகிறான். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் யெகோவா தெய்வம், இவர்தான் பெரியவர், இவர்தான் மெய்யான தெய்வம் என்கிறத மறந்து எதையோ யாரையோ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிப்போம். இன்னைக்கு நாமளும் எதையோ யாரையோ நம்ம வாழ்கிறது, நம்மளை வாழ வைக்கிறது, ஆண்டவர் எவ்வளவுதான் தந்தாலும் நம்ம எதையோ விக்கிரகமாக மாற்றி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஜனங்கள் கர்த்தரை மறந்து வேறு பக்கமாக திருப்பப்படும் பொழுது இங்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது, இவர்கள் திருப்பப்பட வேண்டும் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளேயும் அதான் நான் சொன்னேன், உத்தரவாதம் உள்ளவர்கள் ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே என்ன இருக்கணும்னா, ஜனங்கள் கர்த்தரை மறக்கும் பொழுது, ஜனங்கள் கர்த்தரை விட்டு வேறு பக்கம் திரும்பும் பொழுது, ஜனங்கள் கர்த்தரை விட்டு பழைய வாழ்க்கைக்கு போகும் பொழுது, அல்லது ஆண்டவருக்கு பிடிக்காத அவலட்சணங்கள் தேசத்துக்குள்ள நடப்பிக்கும் பொழுது, ஐயா அம்மா என்ன வரணும்? நமக்குள்ள வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் தான் எலியாவுக்குள்ள பற்றி பிடித்து அவன் சொல்லுகிறான், நீ இதை நம்புறியா? இப்ப பாருன்னு மழையை நிறுத்துறாரு. எவ்வளவு நாள் மழை இல்லை? 3.5 வருஷம் மழை இல்லை. இப்போ இவங்க நம்பி 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 இப்போ ஒன்று புரிஞ்சு போச்சு, மழையை தர்றது யாரு தான்? விளைச்சலை தர்றது யாரு தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கலாம். அவர் பலிபீடத்தில் நின்று ஒரு வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், இந்த ஜனங்கள் திரும்பினார்கள் என்று. நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனம். தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி இவனுடைய ஜபம் என்னை கேட்டருளும்னு இந்த எலியா எதை கேட்கிறாருன்னா, இந்த ஜனம் திருப்பப்பட்டது என்று அறியும்படிக்கு, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும்படிக்கு இந்த ஜபத்தை கேட்டருளும். எதற்கு? இந்த சோரம் போன என்னுடைய ஜனம் திருப்பப்பட வேண்டும். இது எலியாவுடைய வைராக்கியம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம். எவ்வளவு நாள் தான் எனக்கு, என் குடும்பத்துக்கு, நமக்குன்னே நம்ம வாழுவோம்? எவ்வளவு நாள் தான் இப்படிப்பட்ட ஜெபத்தையே? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் யாக்கோபு எழுதும்போது தெளிவாக ஒரு வார்த்தையை நமக்குன்னு சேர்த்து எழுதிட்டாரு. எலியா நம்மை போல யாரு? பாடுள்ள மனுஷன். நமக்கு எவ்வளவு ஆண்டவர் நல்லா தந்திருந்தாலும் நமக்கும் பாடுகள் உண்டு, நாமளும் சில சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் நடக்கணும். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. ஜனங்கள் வேறு பக்கமாய் இருக்கும் பொழுது, ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, தேசம் கர்த்தரை அறியாத பொழுது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, இந்த ஜனம் கர்த்தர் பக்கமாக திருப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நமக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் வரணும். இன்னைக்கு நீங்க கேட்கிற ஒவ்வொரு செய்திகள் இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ நடந்துட்ட, இப்படி பரிதாபப்பட்டு போகிறதுக்காக இந்த செய்தி உங்க காதுகளில் விழலை. இதை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். எலியாவை போல நமக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்க வேண்டும். எலியாவை போல ஜனங்கள் கர்த்தரை அறியவில்லை, தேசம்
தேவனை அறிவில்லை. இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள், துன்மார்க்கங்கள், பாவங்கள், பொல்லாப்புகள் இன்றைக்கு நாளுக்கு நாள் இப்படி நடக்க இதை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் தான் ஜெபமாக மாறுது. எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கேட்கிற செய்திகள் எனக்கு செய்தியாக இருக்கக்கூடாது, எனக்கு வைராக்கியமாக மாறணும். என்னுடைய வைராக்கியம் என்னுடைய முழங்காலை முடக்க வேண்டும். என்னுடைய முழங்கால் எலியா கட்டளை இட்டு மழை நிற்கட்டும்னா அது நின்றுச்சு, மழை வரட்டும்னா அது வந்துச்சு. ஏன்னா ஜனங்கள் திருப்பப்பட வேண்டும். நீங்கள் வைராக்கியமாக ஆண்டவருக்காக, ஆண்டவர் இந்த ஜனத்தை திருப்பணும்னு நீங்கள் வைராக்கியமாக சொல்லுகிறது, கட்டளை இடுகிறது, கட்டவிழ்க்கிறது, கட்டுகிறது. இங்கே கட்டப்படும், இங்கே கட்டவிழ்க்கப்படும். ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்கிற இந்த நாட்கள்ல ஜனங்கள் திரும்பித்தான் ஆக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர் அப்புறமா போய் என்ன பண்ணாருன்னா ஒரு சூறை செடிக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா ஒரு கெபிக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் மட்டும்தான் இருக்கா? நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாரையும் கொன்னுட்டாங்க ஆண்டவரே. இவருடைய ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் ஒரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். நான் ஒருத்தந்தான் தனியாளாக இருக்கிறேன்னாலும் அந்த வைராக்கியம் அவனை விடலை. நான் மட்டும்தான்னாலும் அந்த வைராக்கியம் எலியாவை விடலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கு ரிசல்ட் நமக்கு தெரியாது, சில நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கான பதில் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, 7000 பேரை நான் வச்சிருக்கேன்னு. பாகாலுக்கு முன்னாடி மண்டியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறதும், நம்ம கேட்கிறத, நம்ம கொஞ்சம் ஜெபிக்கிறதும் நம்ம கண்ணு பார்க்காது. ஆனால் கர்த்தருக்கு மறைவானவைகள் ரகசியமாக இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2-3 நிமிஷத்தில் நான் முடிச்சிருந்தேன். அப்போது அந்த யாக்கோபுனுடைய பார்வையை பார்த்தீங்களா? யாக்கோபுனுடைய பெர்ஸ்பெக்டிவில் எலியா மலையை நிறுத்தினார், பெய்ய சொன்னார். காரணம் என்னென்னா, இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? திருப்பணும். அடுத்த 2 வசனத்தை வாசிங்களேன். இந்த திருப்பினார்கள்ங்கிறத யாக்கோபு மறுபடியும் அங்கேயும் சொல்லியிருப்பார். யாக்கோபு கடைசி அதிகாரத்தில் அந்த கடைசி 2 வசனங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் சத்தியத்தை விட்டு திருப்பும் பொழுது நம்ம அவங்கள பார்த்து கேலி பண்ணவோ, அவங்கள பார்த்து குறை சொல்லவோ, அவங்கள பார்த்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அல்ல. எலியாவை சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒருத்தர் சத்தியத்தை விட்டு திரும்பினா நான் என்ன செய்யணும்? அவனை மாதிரி ஜெபிக்கணும். இந்த ஜனம் மறுபடியும் கர்த்தர் பக்கம் திருப்பப்படுகிறதற்காக என்னுடைய வைராக்கியமும் என்னுடைய ஜெபமும் எலியாவை போல் மாற வேண்டும். இதை சொல்லிட்டு தான் யாக்கோபு சொல்றாரு, ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும், ஜனங்கள் கர்த்தர் பக்கம் ரட்சிப்பை அடைய வேண்டும்னு. அப்போ எலியா எலியா எலியான்னு நம்ம அற்புதத்தையும் அடையாளத்தையுமே நம்ம பார்க்காம, என் முழங்கால் முடங்கணும், என்னுடைய முழங்கால் நிமித்தம் ஆண்டவர் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்து ஜனத்தை திருப்ப வேண்டும் என்று நீங்களும் நானும் எதிர்பார்ப்போம். எதிர்பார்க்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளையிலிருந்து நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம்னா, நமக்காக நம்ம ஜெபிக்காம ஜனம் திருப்பப்படுகிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பிச்சுட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் என்னாகமம் 14வது அதிகாரத்தில் என்னாகமம் 14:4வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இது தெரியும். இஸ்ரவேலுடைய 12 கோத்திர பிதாக்களை மோசே இந்த கானான் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த 12 கோத்திர பிதாக்களும் இந்த கானானை பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 10 பேர் என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தியை. ஆண்டவர் ஆபிரகாம் முதல்
சந்ததி சந்ததியாய் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை கானானை குறித்து நம்ம போகவே முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2 பேர் என்ன சொன்னாங்க? இதை கேட்கும் பொழுது அதான் இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம திரும்பி எகிப்துக்கு போய்விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி, இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸ், இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் 10 பேர் மெஜாரிட்டியாக எதை காண்பிக்கிறாங்கன்னா, எகிப்துனா பழைய வாழ்க்கை, எகிப்துனா பாவம், எகிப்துனா உலகம். அப்போது இன்னைக்கு நிறைய பேர் காண்பிக்கிற எதுன்னா, திருஷ்டாந்தமாய் கானான் என்றால் பரலோகம், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை இன்னைக்கு யாரும் சொல்றது இல்லை. ஆனால் இன்னைக்கு துர்ச்செய்தின்னு நமக்கே தெரியாம இன்னைக்கு பரப்பிக்கொண்டு கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் மேலே நம்ம கண்களை வைக்காம உலகத்தின் மேலேயும் எகிப்தின் மேலேயும் நம்ம திருப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு 2 பேருக்கு என்ன வருது? வைராக்கியம் வருது. சட்டையை கிழிச்சிட்டு கதறி அழுது அந்த முழு கூட்டமைப்பு ரெடி ஆயிட்டாங்க. எங்க? பழைய வாழ்க்கைக்கு அவங்க போகிறதற்கு புறப்பட்டுட்டாங்க. ஆனால் 2 பேருடைய வைராக்கியம் முழு இஸ்ரவேலையும் மறுபடியும் கானானுக்குள்ள கொண்டு போய், நீங்கள் எல்லாம் அடுத்த சந்ததியாகிலும் இந்த கானானை சுதந்தரிக்கட்டும்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்தினாங்க. யாருடைய வைராக்கியம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் பேசுறது 2 பேர் தான், ப்ராஸ்பெரிட்டி பேசுறது 10 பேர். இதெல்லாம் வேதத்தினுடைய திருஷ்டாந்தம். நான் யாரையும் குறை சொல்லி பேசலை. வேதத்துக்கு புறம்பா வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அப்படியே நமக்கு நடக்கும். ஆகவே நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். யாரெல்லாம் உலகத்தின் மேலே ஆண்டவர் அறிந்து கொண்டிருப்பாங்க, ஆனால் சத்தியத்தின் மேலே விருப்பம் இருக்காது, எகிப்தின் மேலே விருப்பம் இருக்கணும். இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் அந்த முழு கூட்டத்தை எங்கே போய் நிறுத்தணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற அந்த வைராக்கியம். காலேப்பினுடைய, யோசுவாவினுடைய வைராக்கியம், எலியாவினுடைய வைராக்கியம் உத்தரவாதம் உள்ள ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் இந்த கடைசி நாட்களில் தேவை. ஆமென். அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? நேரம் முடிஞ்சிருச்சு. இருக்கிற இடத்துல தலை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இறுதியாக ஜெபித்து முடிப்பாங்க. நல்ல இருக்கிற இடத்துல நல்ல கண்ணை மூடி ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு காரியத்தை தான் நான் இன்னைக்கு ஆண்டவரின் இருதயத்தில் போட்டதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஆண்டவருக்கு உத்தரவாதம் உள்ளவர்களுக்கும் இருக்க வேண்டிய யாக்கோபு சொன்ன அந்த எலியாவின் மேலே இருந்த அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? எலியாவுக்குள்ளே இருந்த அவன் பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்து எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களையும் நடப்பிக்கிறவனாய் இருந்தாலோ அவனை குறித்து வேதம் சொல்லுகிற, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஜனத்தை திருப்புகிற ஒரு மனுஷனாய் இருந்தா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவரா? அந்த வைராக்கி வேணும்னு நினைக்கிற நல்ல வலதுகரத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இப்படிப்பட்ட வைராக்கியத்தை, ஆண்டவரே எலியாவின் மேலே இருந்த இந்த அபிஷேகத்தை, இந்த வைராக்கியத்தை என்னுடைய தேசம் சோரம் போகிற துர்ச்செய்தியை பரப்புகிற, ஆண்டவரே மாறுபாடான காரியங்களை கேட்கிற ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்னிட்டு போகிற இந்த கடைசி நாட்களில் இந்த செய்திகள் எல்லாம் நான் கேட்கும் பொழுது என்னுடைய ஜெபம், என்னுடைய வைராக்கியம் இந்த ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும். இந்த உதடுகள் மறுபடியும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் உச்சரிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க வைராக்கியத்தோடு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த யோசுவாவின் மேலிருந்த அபிஷேகம், அந்த காலேப்பின் மேலிருந்த அந்த அபிஷேகம் எங்கள் மேலே மறுபடியும் வரட்டும் ஆண்டவரே. ஜனத்தை இந்த கடைசி நாட்களுக்குள்ள எங்கள் வைராக்கியம், எங்கள் ஜெபம், எங்கள் தேசத்தை திருப்பணும், எங்கள் பட்டணத்தை திருப்பணும், எங்கள் குடும்பத்தை திருப்பணும், எங்கள் திருச்சபையை திருப்பணும், எங்கள் ஜனங்களை திருப்பணும். எங்கள் மேலே அப்படிப்பட்ட அபிஷேகத்தையோ ஜெப வைராக்கியத்தையோ இந்த ராத்திரியில் போடுங்க ஆண்டவரே. நல்ல பிதாவே, இயேசுவி நாமத்தினால இந்த கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வைராக்கியமும் தேவ மனிதர்களுக்குள்ள இருந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற இப்படிப்பட்ட கிரியைகளோ வந்திருக்கிற ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் என்று உணர்ந்து எங்களுக்குள்ளேயே அது வரட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப அபிஷேகம், இந்த வைராக்கியம் எங்களையும் பற்றி பிடிக்கட்டும். ஜனத்தை எங்கள் ஜெபத்தினால நாங்கள் திருப்பணும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு ஒரு மகிமை உண்டு. ஸ்தோத்திரம்
செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தன்னுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. இணைந்து செல்வோம். என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, சகல புகார்களையும் மறவாதே. ஆமென். நம் தேவ சமாதானத்துடன் சென்று வர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.